கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியான தேவனுடைய வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 23 சங்கீதம் 1 சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்று சொல்லி சங்கீதக்காரனாகிய தாவீது தைரியமாய் தன்னுடைய வாழ்க்கையில எனக்கு எந்த குறைவுகளும் இருக்காது, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் இருப்பேன் என்று சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்தக்கூடிய காரியத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் கர்த்தரை தேடுகிறோம், கர்த்தரை ஆராதிக்கிறோம், ஆலயத்துக்கு போகிறோம். இவ்வளவு காரியங்கள் எல்லாம் நமக்கு இருந்தாலும் இன்னும் நம்முடைய வாழ்க்கையில குறைவுகள், இன்னும் நம்முடைய வாழ்க்கையில ஒரு நிறைவடையாத ஒரு நிலை காணப்பட்டு கொண்டிருக்கிறது என்று சொல்லக்கூடிய காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில நாம் காண முடிகிறது. எனக்கு அருமையான தேவஜனமே, நம்முடைய வாழ்க்கையில நான் கர்த்தருடைய மேய்ச்சலின் ஆடாய் இருக்கிறேனா? அவர் என் மேய்ப்பராய் இருக்கிறாரா? அவர் என்னை நடத்துகிற வழியிலே நான் நடக்கிறேனா? அவர் என்னை கொண்டு செல்லுகிற பாதையிலே நான் சென்று கொண்டிருக்கிறேனா? அவர் என்ன சொல்லுகிறாரோ அதற்கு நான் கீழ்ப்படுகிறேனா என்று சொல்லக்கூடிய காரியத்தை நம்ம ஆராய்ந்து பார்க்கிறது ரொம்ப அவசியமான ஒரு காரியம். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஏசாயா 58:11 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார், நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போல இருப்பாயின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நம்ம எந்த சூழ்நிலையிலும் நம்மை நடத்த உண்மையுள்ளவராய் இருக்கிறார். எப்பேற்பட்ட காரியங்களிலும் நம்முடைய வாழ்க்கையில எந்த தீங்கும் நம்மை துக்கப்படுத்தாதபடி, எந்த நெருக்கங்களும் நம்மை நெருக்கி விடாதபடி கர்த்தர் காத்து நடத்த உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நாம் அவருடைய வழிகளிலே நடந்தால் நிச்சயமா இந்த மகிமையான ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். ஆடு மெய்ப்பனோடு நடக்கும்போதுதான் அந்த ஆட்டுக்கு பாதுகாவல். அது மெய்ப்பனோடு நடக்கும்போதுதான் அதை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டையிலே கொண்டு போக முடியும். அந்த மெய்ப்பனை விட்டு தூரமாய் போகும்போது, மெய்ப்பனை விட்டு அது வழி விலகும்போது அதுக்கு ஆபத்துகள் நேரிடும். பஞ்சம், பசி, பட்டினி என்று சொல்லக்கூடிய குறைவுகள் உண்டாகக்கூடிய நிலைகள் உண்டாகும். எனவே தேவ சமூகத்தில், ஆண்டவரே, நான் அநேக காரியங்களிலே நான் உமக்கு கீழ்ப்படுகிறது கிடையாது, உடைய வார்த்தையின்படி நடக்கிறது கிடையாது, உம்மை விட்டு நான் தூரமான நிலையில காணப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்த்து தேவ சமூகத்தில் இந்த நாளில் ஒப்பு கொடுப்போம் என்று சொன்னால், தேவன் நம்முடைய மெய்ப்பராய் இருந்து நம்மை ஆச்சரியமான, அதிசயமான, ஆசீர்வாதமான வழிகளிலே நடத்தி நம்மை ஆசீர்வதிக்க உண்மையுள்ளவராய் இருக்கிறார். எனவே கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் உம்முடைய சமூகத்தை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும், ஆண்டவரே, நான் உம்முடைய மேய்ச்சலின் ஆடாய் இராதபடிக்கு நான் வழி விலகி போய்விட்டேன், உம்முடைய மந்தையில் இராதபடிக்கு, உமக்கு கீழ்ப்படியாதபடிக்கு, உமக்கு செவிகொடாதபடிக்கு நான் உம்மை விட்டு தூரமாய் வாழ்ந்து விட்டேன், என்னை மன்னியும் ஆண்டவரே என்று சொல்லி ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீர் அவர்களை மீண்டுமாய் உடைய மந்தையிலே சேர்த்து கொண்டு, அப்பா, அவர்களை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டை நடத்தி அவருடைய ஆத்துமாவை நீர் திருப்தியாக்கும். அப்பா, குறைவுகளை நிறைவாக்கும், மகிழ்ந்து கழிகுற கிருபை செய்யும், துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.